அதாவது வயிறு உப்பசமா இருக்கு, சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஆனா வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அசைவ உணவுகள் அதிகமா எடுத்தாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதாவது அசைவ உணவுகள் வந்து செரிப்பதற்கு கிட்டத்தட்ட 78 மணி நேரம் ஆகும். அதிகமான கார உணவு நம்ம எடுத்துக்கிறோம்ல மதியானத்துல, ஸோ இதெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நமக்கு வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும். மலமாவும் ஜலமாவும் வெளியே தள்ளி நல்ல பாக்டீரியாக்களையும் கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறது இந்த குடல் தான். சுடுதண்ணி குடிச்சிட்டு படுங்களேன், உடம்புல அவ்வளோ விஷயங்கள் மிராக்கள் நடக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், உடல் செரிமானம் ஆகிடும். காலையில் 4 to 4:30க்கெலாம் அலாரம் வச்ச மாதிரி நம்ம ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். வணக்கம் நேயர்களே, யோகா மீடியாலேருந்து வசந்த். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தினமுமே நம்ம வந்து முக்கியமான தகவல் தான் பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடல் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடலை நல்ல பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக அது நம்ம கையில் தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு ஏற்படுற முக்கியமான பிரச்சனைகள், அதாவது டைஜஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இன்டைஜஷன். அதாவது செரிமான கோளாறு, அஜீரணம் சொல்லுவோம். இந்த அஜீரணம் ஏன் ஏற்படுது, அந்த அஜீரணம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நாம் சரி பண்ணலாம்? இயற்கை முறையிலையும் சித்தர்கள் சொல்கிற மரபு வழி முறையமாகவும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செரிமான கோளாறு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது வயிறு உப்பசமாக இருக்குது, சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஆனால் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்று. இன்னொரு ரகம், பசிக்குதுன்னு சாப்பிட்றது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிச்சிருப்பாங்க, சாப்பாடு கொஞ்சமாக தான் போயிருக்கும். இதுவும் வயிறு உபசத்துக்கு நமக்கு முக்கியமான ஒரு வழி. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல செரிமானம் ஆனதுக்கு அப்புறம்தான் அடுத்த உணவு நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். உணவுகளை முக்கியமாக நல்லா மென்று சாப்பிடணும். உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். இந்த இன்டைஜஸ்ட் வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பொருட்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரியே ஒயிட் ரைஸ் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை சாதங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஷன் ஆகிறது லேட் ஆகும். அதே மாதிரியே எண்ணெய் பொருட்கள், காரமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்தாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதாவது அசைவ உணவுகள் வந்து செரிப்பதற்கு கிட்டத்தட்ட 78 மணி நேரம் ஆகும். அப்போனா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சாப்பாடு செரிச்சாதான் நம்ம சாப்பிடணும். உதாரணத்துக்கு மதியானம் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து சுகர் பேஷண்ட், கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கு, அப்படி இருக்கீங்க அப்படின்னா மைல்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மதியம் நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு வந்து நம்ம ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு மைல்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மைல்டு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் செரிமான கோளாறு நமக்கு வராது. அதே மாதிரியே அதிகமான கார உணவு நம்ம எடுத்துக்கிறோம்ல மதியானத்தில், ஸோ இதெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நமக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு வந்து இன்டைஜஷன் வந்துருச்சு. இப்போ இதை வந்து அதாவது உணவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அது வந்து இன்டிமேட் பண்ணோம். எப்படின்னா, நான் வந்து செரிமானம் இல்லாமல் தவிக்கிறேன், என்னை வந்து கிளியர் பண்ணணும் அது சொல்லும் குடல். அப்போ அந்த குடலுக்கு வந்து நம்ம ஓய்வு கொடுக்கணும். எப்படி? நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் சூடாக தண்ணி குடிக்கணும். முக்கியமான விஷயம். நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ குடிக்கிற மாதிரியே தண்ணி குடிச்சிருங்க, நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். கூடவே கால்சியம் சத்து அதிகமாக உள்ள வெத்தலைப்பாக்கு போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள். இது வந்து நம்ம வெத்தலைப்பாக்கு போட்டால் கரை வரும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? ஹெவியாக சாப்பிட்டாலே ஆனால் அளவாக போட்டுக்கணும். ஒரு நேரம் மட்டும் அந்த வெத்தலை நீங்கள் நல்லா சுண்ணாம்பு பாக்கோடு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு செரிமானம் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலில் வந்துட்டு ஆசிட் வந்து அதிகமாக சுரக்காததுனால தான் செரிமான கோளாறு குறையுதுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து சயின்ஸில் சொல்கிறாங்க. அதே மாதிரியே கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக எடுத்துக்கலைனாலும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக நம்மளுடைய குடலில்
கெட்ட பாக்டீரியான்னு ஒன்று இருக்கும், நல்ல பாக்டீரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கெட்ட பாக்டீரியா அதிகமாக உருவாகிறதுக்கு காரணம் நாம தான். என்னன்னா சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ தானே சாப்பிட்டா அதுக்குள்ளே நொறுக்கு தீனி சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. ஸோ இது நொறுக்கு தீனி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா அது கெட்ட பாக்டீரியா அங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சாப்பிட்ட உடனே யாரெல்லாம் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லை நம்மளே சாப்பிட்றோமா அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா கெட்ட பாக்டீரியா அதிகமாக இருக்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், அதன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் நல்ல பாக்டீரியா உருவாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சாப்பிட்ட உடனே சூடாக தண்ணி குடிக்கணும், அதே மாதிரியே நல்லா மென்று சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன் இது எல்லாமே வந்து சமநிலையில் இருக்கிற மாதிரி நாம் ஃபுட் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா சயின்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக அந்த நிறைய அந்த தேனி நொறுக்கு தீனிலாம் சாப்பிடுவீங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா சாப்பிட்ட 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எந்த உணவுமே எடுத்துக்கணும். தண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்கன்னு சொல்கிறோங்க. இந்த உமிழ்நீரோட மென்று சாப்பிட்டோம்னா தண்ணி நமக்கு தேவைப்படாது. முக்கியமாக மெல்லமாக சாப்பிடுங்க, இது ரொம்ப முக்கியங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டோ பேசிக்கிட்டோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பாட்டில் உங்களுடைய கவனத்தை வச்சு சாப்பிடணும். எப்படின்னா இந்த இந்த உணவில் என்னென்ன சேர்த்துருக்காங்க, என்னென்ன பொருள்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதை கேட்டுக்கிட்டு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே சாப்பிடுங்க. நாளைக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, நம்ம தான் சமைக்கணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த பொருளெல்லாம் போட்டு நாமளே சமைச்சிக்கலாம். இது ஒரு விஷயம். சாப்பாட்டுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிடைச்ச இந்த உணவுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. கூடவே நம்மளுடைய குடல் பகுதிக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லா செரிமான வேலைகளையும் பண்ணி மலமாவும் ஜலமாவும் வெளியே தள்ளி நல்ல பாக்டீரியாக்களையும் கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறது இந்த குடல் தான். நம்ம குடல் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும், அது எத்தனை சுருளா இருக்கும்ல. அப்ப அதுக்குள்ளெல்லாம் போய் வெளியே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொல்லி சயின்ஸில் சொல்லுது. தமிழ் மரபு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய உணவுல கம்பல்சரி சுக்கு, இஞ்சி, சீரகம், மிளகு, காரம் இல்லாத உணவு. அதுக்காக தான் மிளகா பொடிக்கு தவிர அவங்க வந்து மிளகு அதிகம் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல சித்தர்கள் உணவே வந்து மிளகு தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரியே தண்ணி நிறைய எடுத்துக்கணும், மோர் எடுத்துக்கணும், நெல்லிக்காய் எடுத்துக்கணும், காய்கறிகள் நல்ல அதாவது ஃப்ரெஷ் காய்கறிகளாக நம்ம சாப்பிட சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, அப்பப்பயே பறிச்சுட்டு வந்து அப்பப்பே வாடினாலும் பரவாயில்ல, அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தோம்னா அதில் இருக்கிற கிருமிகளும் செத்துரும், காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கூடுமான வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத நாம் தவிர்த்துக்கலாம். ஓகே, இப்போ அசிடிட்டி வந்துருச்சுங்க, நமக்கு வந்து புளிச்சேப்பம் வரும், நமக்கே தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பல்சரி நமக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகமும் சுக்கு 1/2 டீஸ்பூனும் நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை தண்ணி குடிச்சிருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது நீங்களே ஒரு சின்னதாக இஞ்சி பீஸ் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அதுவும் நமக்கு வந்து டைஜஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்லா நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே மோர் இருக்கு இல்லையா, அதில் கருவேப்பிலையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை 1 டம்ளர் மோர் நல்லா அடித்து வடிகட்டி குடிச்சிருங்க. மோர் போச்சுன்னா நம்ம அங்கே உள்ள காரமான உணவுகளோ இல்லை சூடாவோ இல்லை நம்ம உடம்பே சூடாக இருந்தால் கூட அந்த மோர் கருவேப்பிலை எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்லா குளிர்ச்சி தன்மையாக நமக்கு வச்சு கொடுத்துரும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை தவிர்த்துருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம நிறைய பேர் வந்து வாழைப்பழம் வந்து தப்பாக தான் சாப்பிட்டு பழகியிருக்கோம். இப்போ தான் நடைமுறையில் ஒரு 10 வருஷமாக தான் நல்லா கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்க இன்னுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிடணும், இது ரொம்ப முக்கியங்க. தூங்கும்போது நல்ல வார்ம் வாட்டர் கம்பல்சரி நம்ம இது ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டு படுங்களேன், உடம்புல அவ்வளோ விஷயங்கள் மிராக்கள் நடக்கும். நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம், உடல் செரிமானம் ஆகிடும். காலையில் 4 to 4:30க்கெலாம் அலாரம் வச்ச மாதிரி நம்ம ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கார உணவுகளில் நம்ம அசைவ உணவுகள்லாம் தவிர்க்கணுங்க. கண்டிப்பாக இந்த குடலை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அது அவ்வளோ மொத்தமாக இருக்கும். அப்போ அதுவே நம்ம வந்து கெடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ கார உணவுகள் போட்டு போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தால் அது அப்படி நமக்கு இன்டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம்
நமக்கு இன்டைஜிஸ் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம செரிமானத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். அதுதான் நான் சொன்ன மைல்டு உணவுகள்லாம் எடுத்துக்கோங்கன்ட்டு. இப்போ இதுக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டிராவல் எல்லாம் இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைம்ல நீங்க அதை செய்யுங்க. பார்க்கலாங்களா? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து டைஜஷனுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டமக் 36 மெட்டபாலிசம், கேஸ்ட்ரிக் வந்து அதை சரி பண்ணும். மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தி கேஸ்ட்ரிக்கை சரி பண்ணும். அதாவது இரைப்பையில் உள்ள பிரச்சனைகளை சரி செஞ்சு வளர்சிதை மாற்றத்தை சரி பண்ணுறதுக்கும் இது சரியாக உதவுது. CV12 ஸ்டொமக் சென்ட்ரல் ரிலாக்ஸ் பாயிண்ட்ஸு, அடுத்தது SP6 லோவர் அப்டம் ரிலீஃபு, அதே மாதிரி லெவல் 3 கேஸ் ப்ளஸ் ப்ளோத்திங் ரெடியூஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா P6 சார்ட்ஸ் ஹேவிங்ஸ். இதை எல்லா பாயிண்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ரிலீஃப் ஆகிடும். இரவு வந்து நீங்கள் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் படுக்க போயிருங்க. அப்போ நம்ம 7 மணிக்கே சாப்பிட்றது, ஏன் 6 மணிக்கே கூட சாப்பிட்றலாம். அதே மாதிரியே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, நைட்டில் தயிர் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரியே கார உணவுகள், நான்வெஜ் தவிர்க்கிறது பெஸ்ட்டு. மைல்டு ஃபுட்டு, முக்கியமாக ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்க வேணாங்கிறோம். அதுக்கு பதில் நம்ம பாரம்பரிய அரிசிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச உணவுகள் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். குடல் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் செரிமானம் பண்ணி நம்மளுடைய மலம் ஜலம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்த நாள் வேலைகளை நல்லா பண்ண முடியும். ஸோ அஜீரண கோளாறு வந்துட்டாலும் அதே தாங்க, நம்மளால் வெளியவே கிளம்ப முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமும் வரும், கேஸும் ரிலீஸ் ஆகும். அது ரொம்ப நமக்கு டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம உடம்ப நாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நல்லது. நம்ம குடலுக்கு நன்றி சொல்லுவோம். நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.